அரசியல் யாருக்கானது? யார் அரசியல் செய்யணும் தெரியுமா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த நாட்டில் வந்து எத்தனையோ கோடி இளைஞர்கள் இருக்கான். அவன் வந்து எங்களுக்கான வேலை கொடுன்னு சொல்வதற்கு அவன் வந்து மக்கள் இயக்கம் நடத்தலாம். எத்தனையோ விவசாயிகள் வந்து என்ன செய்யறான், எங்களுக்கு வந்து நீங்கள் வேளாண்மை திருத்த சட்டத்தில் எங்கள் வாழ்க்கை வந்து காலாவதி ஆகுது, அவன் வரலாம். தற்கொலை செய்து கொள்கிற விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வேளாண்மையை பாதுகாக்கணும் என்று வரலாம். ஆற்று மணலை அள்ளி கொண்டு போய் மொத்தமாக வித்துடுறாங்க, குடிநீர் ஆதாரங்கள் பறிபோகுது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்க, எங்களை பாதுகாத்து கொடுங்க, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணும்னு ஒரு அரசியல் வரலாம். எல்லா சுகபோக வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர், தனி விமானத்தில் பறக்கக்கூடிய ஒருவர் அரசியலுக்கு வந்து உங்களுக்காக உழைக்கிறேன்னா உங்கள் மேலே வெயில் படக்கூடாது, உங்கள் மேலே மழை படக்கூடாது, உங்கள் மேலே தூசி படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு எப்படி எங்களுக்காக உழைப்பீங்க? இது வரைக்குமே நீங்கள் வரலையே. அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நாள் கூட வரலையே. நீங்கள் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வரவே இல்லையே. எத்தனையோ தலித் வன்கொடுமைகள் நடக்கிற ஊர்களுக்கு நீங்கள் வரவே இல்லையே. நீங்கள் என்ன அரசியல் செய்றீங்கன்னு எனக்கு புரியலையே.